ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் CSSS ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி 12th 80% அண்ட் அபவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், 11th 12th டெம்பரவரி மார்க் ஷீட் அண்ட் தென் ஆதாரில் கொடுத்துருக்கிற உங்களோட மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த சென்ட்ரல் ஸ்கீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கீம் நேம் இருக்குது. தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31st December அண்ட் தென் இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் அண்ட் தென் மார்க் ஷீட்ஸில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆதாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். தென் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுளில் இருக்கிற உங்களோட ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அப்ளிகண்ட் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகாடமிக் இயர் 23-24 போட்டு மறுபடியும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு தி ஃபாலோயிங்னு 2 செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து ஐ ஹாவ் ஆதார் நாட் அசைன்டு, ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் வச்சுருப்போம். அதனால் ஐ ஹாவ் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கெட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே OTP சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இந்த OTP பார்த்தீங்கன்னா 30 seconds மட்டும்தான் வேலிடு. இப்போ இங்கே உங்களோட OTP என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா OTP வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரை வெரிஃபை பண்ணணும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் OTPங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கே OTP சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு OTP சென்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஆதார் வெரிஃபை ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து டிலே ஆகும். உங்களுக்கு அந்த OTP ரிசீவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். OTP ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த செகண்ட்ஸ் கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்ட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட OTPயை இங்கே என்டர் பண்ணுங்கள். தென் இந்த கேப்சா கோட் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 digit, உங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே கீழே ஸ்காலர்ஷிப் டைப் அப்படிங்கிறதுல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் போஸ்ட் மெட்ரிக், ஸ்டேட் தமிழ்நாடு. நீங்கள் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணாமல் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகாது. அதனால் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. தென் இங்கே உங்களோட ஃபாதர் நேம், தென் மதர் நேம், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இங்கே வந்து கேப்சா கூட என்டர் பண்ணி அப்பர் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேங்க்குக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் டிக் சிம்பிள் இருக்குது. கீழே ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் அக்கௌண்ட் சீடட் வித் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் வந்து லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே லிங்க் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டிக் சிம்பிள் வராது. கீழே மெசேஜ் பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் நாட் சீடட் வித் ஆதார் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆதார் வந்து லிங்க் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு போய் ஆதார் வந்து லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம எந்த இடத்துலையுமே பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம்.
மாட்டோம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே த்ரூ ஆதார் ஆத்தென்டிகேஷன் மூலிமா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் எந்த பேங்க்கில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீட்டெயிலாக கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்கே வந்து க்ரீன் கலர் டிக் சிம்பிளோட யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு உங்களுக்கு இங்கே ஒரு டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ்லையும் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஐடியை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு நம்ம ரெனிவல் பண்ணுறோம் அப்படின்னா இதே சேம் ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெனிவல் பண்ணணும். இப்போ இங்கே வந்து கிளிக் ஹர் டு லாகின் அண்ட் ஃபில் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மெசேஜில் ரிசீவ் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஐடி டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெசேஜில் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ண பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடு டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓடிபி என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணணும். இப்போ கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டை வச்சு தான் மறுபடியும் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பாஸ்வேர்டையும் உங்களுக்கு மெசேஜில் ரிசீவ் ஆனால் அந்த டிஎன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஐடியும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம இந்த போர்ட்டலில் திரும்ப லாகின் பண்ணுறனாலும் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணுறது அப்படின்னாலும் அந்த ஐடியும் இங்கே கொடுக்குற நியூ பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் ரெனிவலும் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பேர் @ போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும் போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் என்ன மாதிரி பாஸ்வேர்டு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டு, ஸ்காலர்ஷிப் கேட்டகரி, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், மெயில் ஐடி, இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம முன்னாடியே என்ட்ரு பண்ணிட்டோம். அதனால திருப்பி இங்கே கொடுக்க தேவையில்லை. மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன், உங்களோட ரிலீஜியன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி, ஸோ கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசியா, ஜென்ரலா, எஸ்சி எஸ்டியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆனுவல் ஃபேமிலி இன்கம், உங்களோட ஃபேமிலி இன்கம் கொடுத்துக்கோங்க. ருப்பீஸ் சிம்பிள், கமா அதெல்லாம் எதுவும் போடாமல் கொடுக்கணும். அடுத்தது டே ஸ்காலராக ஹாஸ்டலரான்னு கேட்டிருக்காங்க. டே ஸ்காலராக இருந்தால் டே ஸ்காலர் சூஸ் பண்ணுங்கள். ஹாஸ்டலாக இருந்தால் ஹாஸ்டலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அகடமிக் டீட்டெயிலில் இங்கே வந்து செலக்ட் யுவர் இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கெட் இன்ஸ்டியூட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய இன்ஸ்டியூஷன் லிஸ்ட் வரும். இதில் சர்ச்சில் போய் நம்ம காலேஜோட நேம் டைப் பண்ணுங்கள். காலேஜ் நேம் டைப் பண்ணிங்கன்னா இங்கே கீழே காலேஜ் நேம் சீரியல் நம்பர் 188 வந்திருக்கு. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் செலக்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இதில் செலக்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம காலேஜ் நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது அட்மிஷன் ஆர் என்ரோல்மெண்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களோட ஐடி நம்பர், நீங்கள் காலேஜில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக ஒரு 5 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் உங்களோட ஐடி நம்பர். அந்த ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் இயர் 2023. அகெயின் ரோல் நம்பர் அப்படிங்கிற இடத்துலையும் உங்களோட ஐடி நம்பரை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். செக்ஷன், இப்போ உங்களோட இதில் ஏ செக்ஷன் பி செக்ஷன் இருந்தது உங்கள் கிளாஸில் அப்படின்னா நீங்கள் ஏ செக்ஷன் இல்லைனா பி செக்ஷன் கொடுத்துக்கலாம். செக்ஷன் இல்லைன்னா நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னா பிகாம் இகாமர்ஸ் அப்படின்னா இதில் வந்து பிகாம் இகாமர்ஸ் கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் இயர் வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் 1 அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் ஆர் ஃபுல் டைம். ப்ரெசண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டேட் கொடுக்கணும். 19th June. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி நேமில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த சர்ச் பாக்ஸில் வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சிபிஎஸ்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12th HSC அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் ஆஃப் பாசிங் 2023. ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜில் உங்களோட 12th percentage வந்து டைப் பண்ணணும். பர்சன்டேஜ் போடுறப்போ உங்களுக்கு டெசிமலில் வருது அப்படின்னா நீங்கள் டெசிமலில் அப்படியே தான் போடணும். இப்போ 98.666ன்னு வருதுன்னா நீங்கள் 98.66ன்னு தான் போடணும். நம்மளே ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடக்கூடாது. வந்து 10th ரோல் நம்பர், போர்ட் நேம், இயர் ஆஃப் பாசிங், 10th percentage இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ யூஜி ஃபஸ்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 10th வந்து கோவிட் பேட்ச். உங்களுக்கு மார்க் ஷீட்டில் பாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மேண்டேட்ரியில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து 10th ரோல் நம்பருக்கு பதிலாக உங்களோட 11th ரோல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ 11th ரோல் நம்பர் அப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு போட்டு. இதில் வந்து இங்கே ஃபஸ்ட் இயருக்கு கீழே உங்களோட மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நீங்கள் 10th ரோல் நம்பரில் என்டர் பண்ணணும். அதே மாதிரி 10th percentage அப்படிங்கிறதும் வந்து இந்த 11th percentage தான் போடணும். நெக்ஸ்ட்டு 12th ரோல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இங்கே செகண்ட் இயருக்கு கீழே ஒரு 7 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். வந்து உங்களோட 11th ரோல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ரெண்டு டைம் என்டர் பண்ணணும் 11th ரோல் நம்பரை. போர்ட் நேம் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா 10th எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை கொடுத்தா போதும். இயர் ஆஃப் பாசிங் மட்டும் 10th கொடுக்கணும். மீதி எல்லாமே 10th ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே 11th கொடுக்கணும். தென் 11th percentage பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னாலும் அதை அப்படியே தான் கொடுக்கணும். நம்ம எதுவும் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th ரோல் நம்பர். 12th ரோல் நம்பருக்கும் உங்களுக்கு இந்த டெம்பரவரி மார்க் ஷீட்டில் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு 7 digit நம்பரு. அந்த நம்பரை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது போர்ட் நேமில் சேம் அதே டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை. இயர் ஆஃப் பாசிங் 2023. percentage இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெரிடியல் ஸ்டேட்டஸில் அன்மேரிடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேரண்ட் ப்ரொஃபஷன் இங்கே இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இதில் கொடுத்துருக்க ப்ரொஃபஷன் எதுவுமே உங்கள் பேரண்ட்டோடது இல்லைனா அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனி ஆஃப் த பேரண்ட் நாட் அலைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோவிட்னால உங்களோட ஃபாதரோ மதரோ டெத் ஆயிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் முன்னாடி கொடுத்த உங்களோட அகடமிக் டீட்டெயில் அண்ட் தென் பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸில் வந்து இந்த ஸ்கீம் பேரே உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிட்டி வந்து ஓபிசிக்கு பதிலாக நீங்கள் ஜென்ரல் அப்படிங்கிறத கொடுத்துட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். இந்த இடத்துல ஸ்கீம் பேரே வராது. யுவர் சப்மிட்டட் இன்ஃபர்மேஷன் தேர் இஸ் நோ ஸ்கீம் அவைலபிள் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே எரர் வருது, தேர் இஸ் நோ ஸ்கீம் அவைலபிள்னு எரர் வருதுன்னா நீங்கள் இங்கே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் அகடமிக் டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்போ அது என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எரர் வராது. நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுங்க. வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு
லொக்காலிட்டியில் ரூரல் அப்படின்னா ரூரல் செலக்ட் பண்ணுங்கள், அர்பனா அர்பன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரூரல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்கும் வில்லேஜும் கேட்பாங்க. இதே அர்பன் ஏரியா செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ரூரலில் சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் என்னவோ அந்த வில்லேஜையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் இங்கே ஹவுஸ் நம்பர் ஆர் ஸ்ட்ரீட் நம்பரில் உங்களோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே கொடுக்குற எல்லா பர்சனல் டீட்டெயிலுமே உங்களோட ஆதாரில் இருக்கிறதையும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே உங்களோட பின்கோடு, பின்கோடு என்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸில் ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயிலில் 12th கோர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆர்ட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், சயின்ஸாக இருந்தால் சயின்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், காமர்ஸாக இருந்தால் காமர்ஸுங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போனஃபைடு ஸ்டூடெண்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க, போனஃபைடு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஃபைட் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். இதில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், காலேஜோட நேம், இது எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறப்பே வந்துடும். இதில் ரோல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஐடி நம்பர், நீங்கள் காலேஜில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐடி நம்பரை மட்டும் நீங்கள் எழுதணும். தென் இங்கே உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி கீழே வந்து பிரின்சிபல் மேம் கிட்டேயும் சைன் வாங்கி திரும்ப வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 days ஆகுது அப்படின்னா அப்போ இங்கே வந்து சேவ் ஆஸ் டிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சேவ் ஆஸ் டிராஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் 2 days கழிச்சு திரும்பவும் வந்து போனஃபைடு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்லோட் பண்ணணும், மறுபடியும் கூகுளில் போய் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப கீழே வந்து இந்த அப்ளிகண்ட் கார்னரில் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட TN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் மெசேஜில் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பரை என்டர் பண்ணணும். இது வந்து நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு. உங்களுக்கு ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் வந்து மெசேஜில் வந்திருக்கும், அது இல்லை நம்ம போர்ட்டலில் வந்து நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணால் அந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். கேப்சா கோடு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் ஆஸ் டிராஃப்டில் இருக்கிறப்ப எவ்வளோ டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட போனஃபைடை அப்லோட் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மறுபடியும் என்டர் பண்ணணும். ஸோ அதில் வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் லொக்காலிட்டியில் ரூரலாக இருந்தால் ரூரல் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரூரல் ஏரியாவாக இருந்தால் சப் டிஸ்ட்ரிக்கும் வில்லேஜும் கொடுக்கணும். அர்பன் ஏரியாவாக இருந்தால் உங்கள் அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் அட்ரஸ் வந்து ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் என்டர் பண்ணணும். தென் பின்கோடு என்டர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கீம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 12th கோர்ஸில் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் இதில் நீங்கள் என்ன 12th படிச்சிங்களோ அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். தென் இப்போ இந்த போனஃபைடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வியூ டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட் அப்லோடர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் 1, டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் நீங்கள் காலேஜில் சைன் வாங்கினீங்களோ அந்த டேட் கொடுக்கணும். அடுத்தது பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஈரோடு, இஷ்யூடு பைல காலேஜ் நேம் வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமன். அடுத்தது அப்லோட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் PDF-ஆகவும் JPEG-ஆகவும் அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஃபைல் சைஸ் வந்து 200 KB இருக்கணும். நீங்கள் வந்து 200 KB ஸ்கேன் பண்ணி JPEG-ஆவோ இல்லை PDF-ஆவோ அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்லோடை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட ஃபைல் நேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அப்லோட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ டாக்குமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நாட் அப்லோடட்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐ சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டாக்குமெண்ட்டுன்னு கேட்கும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே அப்லோட் நவுல போய் நம்ம அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டாக்குமெண்ட் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வரும், ஒரு சிலருக்கு அது வராது. நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணி பாருங்கள். அப்படி லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த வியூ டாக்குமெண்ட்டில் இந்த ஐ சிம்பிள் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்கும். சப்போஸ் நாட் அப்லோடர்னு வந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்தோம்னா நம்மளோட அகடமிக் டீட்டெயில் அண்ட் தென் பர்சனல் டீட்டெயில் மட்டும்தான் சேவ் ஆகும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் சப்மிட் பண்ணுறப்போ திருப்பவும் என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்கள் டாக்குமெண்ட்டு இங்கே அப்லோட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. தென் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கு இந்த பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், அகடமிக் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வரும். இங்கே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறதுல நீங்கள் சைன் போட்டு தென் இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல பிரின்சிபல் மேம்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூமில் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இது நம்ம வந்து போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு கேட்கல, பட் ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அதனால் ஐஎஃப்எஸ்சி கோடும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் எழுதி நீங்கள் சைன் பண்ணி பிரின்சிபல் மேம்கிட்டையும் சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ண போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் இந்த ரெண்டையும் ரூமில் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார்லையும் மார்க் ஷீட்ஸ்லையும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆதாரில் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். தென் பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களோட ஆதார் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டமில் இல்லைனா உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.